ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சன்குடி கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரஞ்சன்குடி கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுதான் நம்ம சேனலோட முத லென்த்தாக போடுற பெரிய வீடியோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இது. எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னோடய ஒய்ஃபும் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோ வாங்க கண்டினியூ பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரஞ்சன்குடி கோட்டை பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. முக்கியமாக போர்க்காலத்தில் பாதுகாப்பிற்காகவும் எதிரிகளை கண்காணிக்கவும் இந்த கோட்டை பயன்படுத்தினாங்க. இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற சுவர்கள் பார்த்தீங்கன்னா வலிமையான பாறை கற்களால் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த கோட்டை உயரமான பகுதியில் இருக்கிறதுனால ஸோ தெளிவான ஒரு வியூ கிடைக்குதுங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இந்த கோட்டையை சுற்றி எந்தவித படையெடுப்புகள் வந்தாலும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போருக்கு தயாராக முடியுதுங்க. இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. அதே போல் இந்த கற்கள்லாம் பாருங்கள், ரொம்ப மிகவும் பழமையான முறையில் அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கிற மாதிரி தெரியுது, வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம், இங்கே ஒரு கிணறு தான் இருக்குது ஆக்சுவலி. கிணத்துல தண்ணி கூட இருக்குங்க. ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக வச்சுருக்காங்க. மக்கள் யாராச்சும் விசிட் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் எதுவும் போடாதீங்க. குப்பையெல்லாம் உள்ளே கொட்டி வைக்காதீங்க. ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து அசுத்தம் பண்ணாதீங்க. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான ஒரு இயற்கை சூழல் தாங்க இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் எதுவும் இல்லை. ஸோ ரொம்பவே அழகான முறையில் விசிட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பாதை. அந்த பாதை பார்த்தீங்கன்னா கற்களால் கொண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கட்டடம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் போய்கிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். அதே போல் சைட்லலாம் இருக்கிற வால்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் உறுதியான தன்மையில் தாங்க இன்னும் இருக்குது. நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு வியப்பூட்டும் விஷயமாக தாங்க இருக்குது இது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ வாங்க நம்ம பக்கத்தில் போயிட்டு அது என்ன இடம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் இங்கே வந்தீங்கன்னா குரங்கோட தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ குரங்கிட்டேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஏதாச்சும் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, காரில் வச்சுருக்கீங்க இல்லை பைக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்றது என்னோட கருத்து. பக்கத்தில் வந்துட்டோம், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கேட்டு கூட இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏரி இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு கோவில் மாதிரி எங்களுக்கு தெரியுது. இன்னும் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறோம். ஓகே, இது ஒரு மசூதிங்க. பக்கத்தில் வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு மசூதி. இந்த மசூதிக்கு சைடில் பின்னாடி சைட்லாம் பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு கேட் இருக்குது. அதே போல் ரொம்ப பழமையான முறையில் இந்த ஒரு மசூதி இருக்குங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பீரமாக அழகான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த கேட்டு பக்கத்தில் எங்களால் போக முடியலை. ஸோ இருந்தாலும் நாங்கள் பக்கத்தில் போயிட்டு கவர் பண்ணலான்னு போனோம். ஸோ ரொம்ப புட்கள்லாம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் போக முடியலை. ஸோ இங்கேருந்தே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்களேன், சேதமடைஞ்ச கட்டடம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசூதி கிட்ட இருந்து ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த பாலடைஞ்ச இடிஞ்சு போன ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா புற்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் பக்கத்தில் நாங்கள் போனோம், ஆனால் எங்களால் உள்ளுக்கு போக முடியல. ரொம்ப முட்புதர்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் போகலை. ஸோ ஏதாச்சும் ஜந்துக்கள் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் பக்கத்தில் போகாமல் இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த தொட்டில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கிணறு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த தொட்டிலில் பூச்செடிகள்லாம் நாங்கள் பார்த்தோம்.
இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா, எந்த அ தண்ணீர் எதுவும் இல்ல. இதில பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான் போட்டிருந்தாங்க. ஸோ மக்களே யாருமே இந்த குப்பை இந்த மாரி எதுவும் போடாதீங்க. கோட்டைக்கு போலாம் அப்படின்ட்டு நாங்க முடிவெடுத்து பக்கத்துல வந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கொடி கம்பம் மாதிரி இருந்துச்சு. இது என்ன கம்பம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்க கோட்டைக்கு மேல ஏறப் போறோம். அ ரொம்பவே அ ஒரு ஆர்வமாவே இருக்குது. நம்ம போய்க்கிட்டு இருக்க பாதையில பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கற்களை கொண்டு பாதையாக அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உயரமான வாள்கள். ஸோ எவ்வளோ பெரிய வாள்களா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வீடியோல பார்க்கும்போது சின்னதா தான் தெரியுது. ஸோ நம்ம பக்கத்துல போய் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு. இதில ஒரு கற்களுக்கும் பாருங்களேன். சிமெண்ட் மாதிரியான ஒரு பேஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இன்னும் மேலே ஏறி பார்ப்போம். ஸோ என்னென்ன ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த கோட்டையில பார்த்தீங்கன்னா, ரகசிய வழி இருப்பதாக நம்பப்படுதுங்க. ஸோ அந்த வழி மூலியமாக போர்க்காலங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதேபோல இந்த கோட்டைக்கு அடியில், அதாவது கீழ ஒரு சுரங்கப்பாதை அமைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊர் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயில்ல இங்க பாருங்க, கணபதி ரைட் ஹேண்ட் சைட்லயும் வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சேம் அதே போல என்ட்ரன்ஸ்ல சென்டரா மேலே வச்சிருப்பாங்க. கணபதி 3 இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த குழி பார்த்தீங்கன்னா, சேம் ஆப்போசிட்லேயும் ஒரு குழி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஆப்போசிட்லேயும் ஒரு ஹோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னு தெரியல. ஆனால் சேம் கரெக்டாக ஆப்போசிட் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா. அதே போல் இந்த என்ட்ரன்ஸ்க்கு, இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு இங்கே வந்தீங்கன்னா ஏறிட்டு, இந்த இடத்துல நீங்கள் அவங்க வடித்து வைத்த சிற்பங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுலேயே செதுக்கின அந்த சிற்பங்கள், ஆர்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்துட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அமைப்பு இருந்தது. கேட் ஓப்பனில் தான் இருந்தது. நாங்கள் எதுவும் உள்ளே போய் பார்க்கல. ஸோ ஏதாச்சும் தப்பாகிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பூட்டியிருக்க இடத்துல போகாதீங்க. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுனால கூட அவங்க பூட்டி வச்சுருக்கலாம். சேம் நம்ம உள்ள கோட்டைக்குள்ளே வந்தாலும் இங்கேயும் ஒரு மசூதி இருக்குங்க. நான் இங்கே வந்து பார்த்தேன். சேம் நமக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நான் கேமரா காட்டிகிட்டு இருக்க வெளியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு மசூதி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலாமே அப்படின்ட்டு மேலே ஏறி வந்தோம். ஸோ ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவில் நமக்கு தெரியுது. நானும் ஃபுல்லாக கேமராவில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஃபுல் வியூவில் தெரியுதுங்க. இப்போ நம்ம வாங்க இன்னும் மேலே ஏறி போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தண்ணியை கையில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்தப்போ வெயிலே இல்லை. ஆனால் தண்ணி தாகம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. முழுமையாக மேலே ஏறி வந்து விட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ இங்கே ஒரு குளம் இருக்குது. அதை சுற்றிலே பாருங்கள் ரிங் மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியலை.
ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஸோ அது கிரிப்புக்காக பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கட்டடம் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நாங்கள் போயிட்டு பார்க்கலான்னு போனோம். இங்கே பாருங்கள், இது ஒரு பங்கர் மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் போய் நாங்களும் பார்த்தோம். ஒரே மலையில் குடைந்தது போன்று அமைந்திருந்ததுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிளேஸில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே கல்லில் உள்ளுக்கு குடைஞ்ச மாதிரி அமைப்பில் இருந்தது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைதிகளை உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ வரும்போது சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்கவுங்க இன்சில போட்டு ஏரியாவை அசுத்தப்படுத்தாதீங்க. ஸோ எவ்வளோ ஃபுல் வியூ தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கிராமங்கள் முதற்கொண்டு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அந்த கம்பி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சைடில் போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். எங்கே போனாலும் சேஃபாகவே நடந்து போங்க. பாதுகாப்பு முக்கியம். ஸோ மலையில் ஏறும் போதும் சரி, இறங்கும் போதும் சரி, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக போயிட்டு வாங்க. இந்த கோட்டையில் உள்ளே இருக்கும் சில அறைகள் பார்த்திங்கன்னா அடித்தள பாதைகளோடு கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதுங்க. அதனால் பொதுமக்களுக்கு இன்னும் அந்த பாதைகள்லாம் திறக்கப்படவில்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வியூ நல்லா இருக்குது. கொஞ்சம் சேஃப்டி கம்மி தாங்க. ஸோ அந்த கம்பி சைடில் போய் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவு தள்ளி நின்னே பாருங்கள். சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ்லேருந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஃபுல் வியூ கிடைக்குது. ஸோ கம்பிக்கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னே பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் நெருங்கி போக வேணாம். ஸோ இப்போ நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருந்தோம், பார்த்துட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா பல போர்களையும் பார்த்துருக்குங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பிரிட்டிஷ் பிரெஞ்சு இவங்க 2 பேரும் மோதல் நடந்தபோது இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தளமாக இருந்துகிட்டு இருந்ததுங்க. இங்கு இன்னும் பார்த்திங்கன்னா பல துப்பாக்கி தோட்டாக்கள் குண்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது சுட்ட தடம், அந்த வடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இன்று இந்த கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்குங்க. சுற்றி பசுமையான வயல்களும் மலைப்பகுதிகளும் மற்றும் குளங்களும் இருப்பதால் ரொம்ப அழகான காட்சிகளை தருதுங்க. வரலாறும் இயற்கையும் சேர்ந்த ஒரு சிறந்த இடமா பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.